உங்களுக்கு சுப விரயங்களை உண்டாக்குகிறார். நல்லா தூங்குவீங்க, நல்ல ரெஸ்ட் எடுப்பீங்க. நீங்கள் நடக்க முடியாது அப்படின்னு உங்கள் டாக்டர் சொன்னாங்கன்னா நீங்கள் எந்திரிச்சு நடக்க போகிறீங்க, எந்திரிச்சு ஓட போகிறீங்க. எது உனக்கு வராதுன்னு சொன்னானோ அவன் முன்னாடி இதை நான் செஞ்சு காட்டுறேன்டா என்று நீங்கள் காட்டுவீர்கள். சூப்பராக இருக்க போகிறீங்க. அசையா சொத்துக்கள் எல்லாம் வந்து சேரப்போகிறது. உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம். தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி என்ன செய்ய போகிறது? குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும்? 12ஆம் வீட்டிலே வருகிறார் குரு. 12ஆம் வீட்டிலே வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் செய்வார்? உலகத்தில் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நமக்கு 3 விதமான செலவுகள் மட்டும் வாழ்க்கையில் வரவே கூடாது. 1, போலீஸ் ஸ்டேஷன் ஏறக்கூடாது. 2வது, வக்கீல்கிட்ட போகக்கூடாது. 3வது, ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது. இதெல்லாம் போகக்கூடாது. ஒழுங்காக உடம்பை பார்த்துக்கிட்டா எதுக்கு டாக்டர்? குடும்பத்துக்குள்ளே ஒழுங்காக பேசிக்கிட்டால் எதுக்கு வக்கீல்? எதிர்த்து வீட்டுக்காரன் கூட பக்கத்து வீட்டுக்காரன் கூட ஒழுக்கமாக நல்லபடியாக ரிலேஷன்ஷிப் இருந்தால் எதுக்கு போலீஸு? இதுக்கெல்லாம் ஏன் நீங்கள் போகிறீங்க? இதுக்கெல்லாம் ஏன் போகிறீங்கன்னா இதிலலாம் ஏதோ பிரச்சனை, ஏதோ தப்பு இருக்குது, அதனால் போகிறீங்க. இதெல்லாம் தான் அசுப விரயங்கள், தேவையில்லாத விரயங்கள்னு. இப்போ சுப விரயங்கள்னால் என்ன? என் தங்கச்சி கல்யாணம் பண்ண போகிறேன், என் காருக்கு சக்கரை மாற்ற போகிறேன், என் குழந்தைக்கு ஒரு செயின் வாங்க போகிறேன். சார், சுப விரயங்கள் எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீமடம் இந்த வருடத்தை 2026 இந்த வருடத்தை ஸ்ரீமடம் பண்டிகை வருடம் என்று அறிவித்திருக்கிறது. பண்டிகை வருடம் என்று நினைத்து கொண்டு ஆரம்பியுங்கள். இந்த வருடம் பண்டிகை வருடம். இந்த வருஷம் ஃபுல்லாக பண்டிகை தான். டும் 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 சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த விரய குருவை கூட நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்? அது விரயம்னு சொல்லக்கூடாது, என் வீட்டு பண்டிகைன்னு சொல்லணும். எதிரின்னு சொல்லக்கூடாது, தூரத்து நண்பன்னு சொல்லணும். லூசுன்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் அறிவு இல்லைன்னு சொல்லணும். இப்படி வார்த்தைகள் தான் எல்லாம். அப்போ 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு என்ன தருகிறார்? உங்களுக்கு சுப விரயங்களை உண்டாக்குகிறார். சுப விரயங்களை உண்டாக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கிறார். 4ஆம் வீடுனா என்ன நினச்சிங்க? உங்களுக்கு இதுக்கு மேலே வேலைக்கே ஆகாது, நீ இதுக்கெல்லாம் சரிவிட்டு வர மாட்டேன், உன்னை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது என்று சொல்லுகிறார். உங்கள் மேனேஜர் சொல்கிறார், நீ உன்ட்டெல்லாம் போய் வேலை கொடுத்தேன் பாரு, என்ன அடிச்சுக்கணும், என் புத்தியை என்ன நானே அடிச்சுக்கணும் என்று சொல்லுகிறார். இப்படி ஒரு திமிரு வேணும் சார். நமக்கு ஒரு திமிரு வேணும். நம்ம நினச்சா 1 கோடி சம்பாதிச்சிடறேன், எல்லாம் முடியும். என்ன முடியாது உலகத்தில்? திறமையில நடந்துக்கிட்டு இருந்த நம்மளை வண்டியில் ஓட வச்சார் ஒருத்தர் வானத்தில் பறக்க வச்சார். அதுவே நடக்குதுன்னா இந்த 1 கோடி சம்பாதிக்கிறதுன்னா அவ்வளோ பெரிய விஷயமா என்ன? எல்லாம் முடியும். ஆனால் நீ என்னை முட்டாள்னு சொல்லிடக்கூடாது. உன் முன்னாடி நான் புத்திசாலிங்கிறத ப்ரூவ் பண்ணுவேன். என் திமுருக்காகவே இதை நான் கற்றுக்குவேன். இதை கற்றுக்கிட்டு நான் உன் முன்னாடி புத்திசாலி நான் ப்ரூவ் பண்ணுவேண்டா என்று நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? இது கட்ஸுன்னு நீங்கள் என்ன நினச்சிங்க? சுபவிரயம். இது சுபவிரயம். இதுக்காக நான் படிக்கிறேன், விஎஃப்எக்ஸ் படிக்கிறேன், அனிமேஷன் படிக்கிறேன், மாய் சாஃப்ட்வேர் படிக்கிறேன். நானே ஒரு அழகாக உருவாக்குறேன், ஒரு கார்ட்டூன் படத்தை உருவாக்கி ஓட விட்டு எப்படி இருக்கு படம், நல்லா இருக்கா அப்படிங்கிறேன். டைரக்டட் பைன்னு கீழே போட்டு என் பேர் போடுறேன். எப்படி அப்படி பண்ண என்று கேட்கிறார்கள். அந்த நிமிடம் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள், அந்த நிமிடம் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. நல்லா புரிஞ்சுங்க. குரு பகவான் 12இல் வந்து விட்டாரே, சுபவிரயம் ஏற்பட்டு விட்டதே, இப்படி ஆயிடுச்சே. தங்கச்சி கல்யாணத்தை நான் தாண்டா செஞ்சேன். அப்பா இருந்து வர்றவெல்லாம் சொல்லணும், ஒருத்தர் விடாமல் சொல்லணும். ஸோ ரொம்ப ஈஸி சார். கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும், பேரழகாக இருக்கும். யார்? நம்ம கல்யாண பொண்ணு தான். இதுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு அம்மா அழகாக இருப்பாங்க. யாருன்னு நினைக்கிறீங்க? கல்யாண பொண்ணோட அம்மா. இவங்க 2 பேரும் இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு உட்காந்து மேக்கப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு ஆள் பாவம், தலை முடியெல்லாம் களைஞ்சி போய் இங்கே மூஞ்சிலாம் நல்லா எண்ணெல்லாம் ஊற்றி கையில் ஒரு பேக் எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி நடப்பார், இப்படி நடப்பார், இப்படி நடப்பார், இப்படி நடப்பார், டேய் வாடா கத்திக்கிட்டே இருப்பார். யாருன்னு அவர் தான் பொண்ணோட அப்பா.
போனோன்னு கண்டுபிடிச்சிடலாம். பொண்ணோட அப்பாவை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமே பட வேண்டாம். ஒரே ஒரு ஆள் இங்கே பைத்தியம் மாதிரி இங்கே சுற்றிட்டே இருந்து அந்த ஆள் தான் அந்த பொண்ணோட அப்பா. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த 4ஆம் வீடு அவருக்கு எப்படியாவது இந்த கல்யாணத்தை ஊர் மிச்சம் நடத்திடணும். அவர் டார்கெட் அவ்வளோதான். இதுக்காக அவருக்கு என்ன பத்மஸ்ரீ விருதை கொடுக்க போகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் பொண்ணு கல்யாணத்தை நான் நடத்துகிறேன், நான் நடத்தி காட்டுவேன், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லடா, நல்லா ஏடுறா, போட்டோ அருமையாடுறா, வாடா பக்கத்தில் வாடா, இப்படி நின்று போட்டோ கொடுப்பார், இப்படி நின்று போட்டோ கொடுப்பார், எல்லாம் பண்ணுவார். அதுதான் இந்த 12ஆம் வீட்டு குரு என்ன பண்ணுறார், செலவானாலும் பரவாயில்ல, என் தங்கச்சிக்கு நான் கல்யாணம் பண்ண மாதிரி இப்படி ஒரு அண்ணனை இந்த உலகம் பார்த்துருக்கூடாது அப்படின்னு ஒரு பேர் எடுக்கணும். இந்த மாதிரிலாம் இப்படி நினச்சா இந்த 12ஆம் குரு உங்கள் கண்ணுக்கு அழகாக தெரிவார். இல்லைன்னா ஐயோ செலவு வந்துருச்சே, ஐயோ பொண்ணு வயசுக்கு வந்துட்டாலே, செலவு வச்சுட்டாலே. நம்ம ஊரில் இது ஒரு பழக்கம், இது எவன் கண்டுபிடிச்சா தான் தெரில, அவனை தான் நான் தேடிட்டு இருக்கேன். பொண்ணு வயசுக்கு வந்துருச்சுன்னா உடனே என்ன பொண்ணு செலவு வச்சுட்டாளா? ஆமாம், இல்லைன்னா நீ செலவே பண்ண மாட்டே நீ அப்படியே. இது எவனோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கான். பொண்ணு பெரியவளாயிட்டாளான்னு கேட்குறத விட ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட் ஆளா செலவு வச்சிருப்பாளே பொண்ணு, அவர் டீசெண்டாக கேட்குறாராமா. என்ன அது இப்படி கேட்குறது, செலவு வச்சுட்டாளா? இல்லைன்னா நீங்கள் அப்படியே பயங்கரமாக சிக்கனமா. சார் ஒன்று நல்லா புரிஞ்சிங்க, 12ஆம் வீட்டில் வரக்கூடிய குரு உங்களுக்கு எந்த விதமான ஞானத்தை தருகிறார் என்றால் சுப விரயங்களை. 12ங்கிறது தூக்கம், 12ங்கிறது இறை சம்பந்தப்பட்ட வழிபாடு போன்றவற்றிலெல்லாம் உங்களுக்கு நல்லா தூங்குவீங்க, நல்ல ரெஸ்ட் எடுப்பீங்க. சார் உலகத்தில் 2 பேர் மென்டல் ஆயிடுவான், தூங்கவே தூங்காமல் இருக்கான் பாருங்க, அவன் மென்டல் ஆயிடுவான், கண்டிப்பாக மென்டல் ஆயிடுவான். எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கான் பாருங்க, அவனும் மென்டல் ஆயிடுவான். இந்த 2 பேர் மட்டும் இவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஸோ அப்போ 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு அடுத்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 6ஆம் இடம் என்பது என்ன, சும்மா கிடையாது. உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய உடல்நிலை, ஹெல்த்து. அதே 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். நிறைய பேருக்கு என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குது, பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஆபத்து, உயிருக்கு ஆபத்து, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களாம் தயவுசெய்து இந்த பதிவை பாருங்கள். நீங்கள் நடக்க முடியாது அப்படின்னு உங்கள் டாக்டர் சொன்னாங்கன்னா நீங்கள் எந்திரிச்சு நடக்க போகிறீங்க, எந்திரிச்சு ஓட போகிறீங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் உடம்பு சரியாயிடும். எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன், உங்கள் உடம்பு சரியாக போயிடும். இன்னும் ஒரு அடுத்த மாதம் கிரிக்கெட் விளையாடுவீங்க, அந்தளவுக்கு நீங்கள் சரியாயிடுவீங்க. ஸோ அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரே நல்ல விஷயம் என்ன, சுப விரயம் ஏற்பட போகிறது. நீங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எது உனக்கு வராதுன்னு சொன்னானோ அவன் முன்னாடி இதை நான் செஞ்சு காட்டுறேன்டா என்று நீங்கள் காட்டுவீர்கள். அதே மாதிரி உங்களுடைய ஆயுசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். சூப்பராக இருக்க போகிறீங்க. அசையா சொத்துக்கள் எல்லாம் வந்து சேரப்போகிறது. கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொண்டு உங்களுக்கான நற்பலன்களை பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்.